முக்கிய நிகழ்வுகள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் விழா உப்பளம் தொகுதி முழுவதும் திமுக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக சார்பில் முத்தமிழறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா அவர்கள் தலைமையில் கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் அனைவரும் ஊர்வலமாக சென்று தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட 25 கிளை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு நமது மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் மதிய உணவு, மோர், குளிர்பானங்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனம் காக்க கரம் கோர்ப்போம் என்று வனத்துறை நீதிமன்றம் சுதேசி ஆலையை ஒட்டியுள்ள வனத்தை சுற்றி மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. பெருகி வரும் மக்கள் தொகையினாலும் மக்களின் வாழ்க்கை முறையினாலும் பூமி வெப்பமடைந்து பருவநிலை மாற்றமடைந்துள்ளது. இதன் விளைவாக மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் மிக பெரிய இன்னலுக்கு ஆளாகியுள்ளது. இந்த வருடம் வெப்பம் வெறும் ஆரம்பம்தான். அடுத்த வருடம் இன்னும் உக்கிரத்தை அடையும். வெப்பம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்படும். இனி மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று வாகனத்தின் பின்னால் மட்டும் எழுதுவதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வளர்ப்போம். நிலத்தடி நீர் வரமுறை இன்றி உறிஞ்சப்படுகின்றது. இயற்கை கொடுக்கும் கொடையான மழையையும் மனசாட்சியே இல்லாமல் கடலில் விட்டு விடுகிறோம். இனி ஒரு சொட்டு மழையும் கடலில் கலக்கக்கூடாது. இனி ஒரு மரமும் வெட்டப்படக்கூடாது.
தாத்தா சொத்து பேர பிள்ளைகளுக்கு என்றால் தாத்தா அனுபவித்த சொத்தான இயற்கை குடிநீரும் சுகாதாரமான காற்றும் பேரை பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கவில்லை? நாம் செய்யும் தவறுக்கு பிற உயிர்களும் செத்து மடிவது எந்த விதத்தில் நியாயம்? இளைஞர்களே, சாலையை நோண்டி உங்கள் தலைவர்களுக்கு பதாகைகளை வைப்பதை விட அந்த குழியில் மரங்களை நடுங்கள். உங்கள் குடும்பமும் உங்கள் தலைமுறையும் பிழைக்கும். ஆட்சியாளர்களும் மக்களுக்கு அடிப்படை தேவையான நீருக்கும் காற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த மனித சங்கிலி நிகழ்வில் அனைத்து சமூக அமைப்புகளும், மாணவர்களும், சங்கங்களும், இயக்கங்களும், பொதுமக்களும் கைகோர்ப்போம். அவர்கள் தங்களின் திறமைகளை விழிப்புணர்வாக இங்கே வெளிக்காட்டினார்கள். அனைவருக்கும் பசியார செய்த வள்ளலார் சன்மார்க்க அன்பர்களுக்கு நன்றி. இந்த விழிப்புணர்வில் கலந்து கொண்டவர்கள்: கரிகாலன் சிலம்பம் குழு, மனிதனை மனிதனாக நேசிப்போம், சமூகன் அறக்கட்டளை, சகோதரன் அமைப்பு, பூக்கள் திருநங்கை அமைப்பு, NRRSC ஸ்கேட்டிங் பள்ளி, அன்னப்பிரதோக்ஷனா அறக்கட்டளை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள், தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை, அலைகள் இயக்கம், தமிழ் தேசிய பேரியக்கம், புதுச்சேரி படைப்பாளி இயக்கம், பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி இயக்கம், கனிஷ் ஓட்டுநர் பள்ளி, அகவொலி அறக்கட்டளை ஆகியோர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினார்கள். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார். இதனை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி தலைவர் சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் அண்ணா சிலை அருகே திமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கட்சியினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா MLA தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகளை வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார்கள். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதி, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளான மதிமுக, VCக ஆகிய கட்சிகளும் வெற்றி கொண்டாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். காவேரி கூக்குரல் சார்பில் புதுச்சேரியில் 1.5 லட்சம் மரங்கள் நடும் திட்டத்தை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா துவக்கி வைத்தார். ஈஷாவின் காவேரி கூக்குரல் இயக்கம் மூலம் இந்த ஆண்டு புதுச்சேரியில் உள்ள விவசாய நிலங்களில் 1,50,000 மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி இன்று புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா முதல் மரக்கன்றை நட்டு இந்நிகழ்வை துவக்கி வைத்தார். சுற்றுச்சூழலுடன் சேர்ந்து விவசாயிகளின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் விதமாக மரம் சார்ந்த விவசாய முறையை ஊக்குவிக்கும் பணியில் காவேரி கூக்குரல் இயக்கம் மிக தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இவ்வியக்கம் மூலம் இந்த ஆண்டு, அதாவது 2024-25 நிதியாண்டில் 1.21 கோடி மரங்கள் விவசாய நிலங்களில் நட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்டம் தோறும் இதன் துவக்க விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
இவ்வியக்கம் மூலம் கடந்த ஆண்டு புதுச்சேரியில் மட்டும் 1,00,000 மரங்களும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 1,10,00,000 மரங்களும் விவசாய நிலங்களில் நடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈஷா 2002ஆம் ஆண்டு முதல் சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் மரம் நடும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. காவேரி நதியை மீட்டெடுக்க காவேரி கூக்குரல் இயக்கம் 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இவ்வியக்கம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநில காவேரி வடிநில பகுதிகளில் பசுமை பரப்பை அதிகரிக்க விவசாய நிலங்களில் மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்கின்றது. இதன் மூலம் மண்ணின் தரமும் அதன் நீர்பிடிப்பு திறனும் மேம்படுத்துவதோடு விவசாயிகளின் பொருளாதார நலன்களும் கிடைக்கின்றது. மேலும் இந்த இயக்கம் விவசாயிகளின் மரம் நடுவதற்கும் தொடர்ந்து பராமரிப்பிற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவிகளை இலவசமாக வழங்கி வருகின்றது. மண்ணிற்கேற்ப மரங்களை தேர்வு, நீர் மேலாண்மை, களை மேலாண்மை, ஊடுபயிர் சாகுபடி போன்ற ஆலோசனைகளை காவேரி கூக்குரல் பணியாளர்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர். பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைகால பயிற்சி முகாம், நீச்சல் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைகால பயிற்சி முகாம் கடந்த மாதம் துவங்கியது. இதில் புதுவை கோட்டக்குப்பம், வானூர், திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த 3 வயது முதல் 15 வயது வரை 3 பிரிவுகளாக பிரித்து கோடைகால பயிற்சி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் 60 மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். முதல் 3 பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நிர்வாக இயக்குநர்கள் ஆறுமுகம், ஐயனார் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளையும் மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையை நிர்வாக இயக்குனர் ஆறுமுகம் வழங்கி மாணவர்களை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் நீச்சல் பயிற்சியாளர்கள், ஊழியர்கள், அப்பகுதியை சேர்ந்த பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறியாளர் குலோத்துங்கன் செய்திருந்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் தாபா பிரகாஷ் அவர்களின் பிறந்த நாளான இன்று தேசிய செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி அவர்களின் தலைமையில் அவரது பிறந்த நாளில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் புரட்சி முதலமைச்சர் நாராயணசுவாமி அவர்களையும் கட்சியின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வைத்தியலிங்கம் அவர்களையும் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றார். புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் தாபா பிரகாஷ் அவர்களின் பிறந்த நாளான இன்று தேசிய செயற்குழு உறுப்பினர் புகழேந்தி அவர்களின் தலைமையில் அவரது பிறந்த நாளில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் புரட்சி முதலமைச்சர் நாராயணசுவாமி அவர்களையும் கட்சியின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வைத்தியலிங்கம் அவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றார். இவர்களோடு புதுவை காங்கிரஸ் கமிட்டியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், நண்பர்கள் கிருஷ்ணன், விஜயன், கிருஷ்ணதேவி, சந்திரன், சீதாராமன், மகேஷ், ராம், தமிழழகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் வானூர் வட்டம் சின்னக்கோட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ரஸ்னா, மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னக்கோட்டக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா மிக பிரம்மாண்டமாக ஊர் பொதுமக்களால் 5 நாட்கள் நடத்தப்படும்.
இதில் திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் ஆணைக்கு இணங்க அவர்கள் அங்கு வரும் பக்தர்களுக்கு கடந்த 4 நாட்களாக மோர் மற்றும் ரஸ்னாவை வழங்கினர். 5ஆம் நாளான நேற்று மோர், ரஸ்னா மற்றும் சுமார் 3000க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமூக சேவகர் கபாலி தலைமையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சின்னக்கோட்டக்குப்பத்தை சார்ந்த பிரபாகரன், சிவராஜ், பிரபு, ஜாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் சின்னக்கோட்டக்குப்பம் கழக தோழர்கள் குமார், சக்திவேல், சூர்யா, இளங்கோ, விஜி, குமரன், சந்துரு, சஞ்சய், சுரேந்தர், டேவிட், பில்லா, மகளிர் அணியை சார்ந்த நிர்மலா மற்றும் 13, 14, 23 வார்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஓதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வைகாசி மாதம் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஓதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கராபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திரு காசி சேஸ்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் வைகாசி மாதம் தேய்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமாத்தபுரம், ஓதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். ஓதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் பல ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய ஸ்பெஷல் ஆபீசர் பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து சிறப்பாக செய்திருந்தனர். மாலை 6 மணி அளவில் அன்னதானம் மற்றும் ஆரியாங்குப்பம் தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து ஆரியாங்குப்பம் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் குமரன், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மீனவ காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன்,
திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதற்காக சமூக சேவகர் மோகன்தாஸ் இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு சமூக சேவகர் மோகன்தாஸ் தலைமையில் தோழமை கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று ஓட்டுகளை சேகரித்தார். அதன்படி வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவை விட சுமார் 5000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர். இந்த கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நேற்று இரவு கிருமாம்பாக்கத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். மேலும் கடலூர் பாண்டி ரோடு வழியாக சென்ற வாகனங்களில் வந்தவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மோகன்தாஸ் உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி, பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பக்காசூரனுக்கு படையலிட்டு வதம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு பக்காசூரனுக்கு சாதம் படையலிட்டு வதம் செய்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெறும். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி மற்றும் உபயதாரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். எடுத்து முழுங்க வேண்டும். அந்த இலக்க இவர் பக்தருக்கு எழுந்து வந்தார்கள். வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரத்தில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவரவன் வெற்றி பெற்றதும், விழுப்புரம் பொது செயலாளர் துரை ரவிக்குமார் வெற்றி பெற்றதும், புதுச்சேரி இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதும், வில்லியனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வில்லியனூரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும், உத்தரவாகினிப்பேட்டில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் ஆதவன், அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் மாசி வாகையரசு, வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் நல் தயாநிதி, சந்தோஷ், தொல்காப்பியன், ஏழுமலை, பொன்னுரங்கம், தமிழ்வாணன், இளந்தமிழன், கரஞ்சூர் செந்தில், அரசூர் ரவி, அருள், ஏழுமலை, சுகந்தன், பிரகாஷ், ஹரிஷ், சந்தோஷ், சின்ராசு, செழியன், முகிலன் மற்றும் ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள்.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய் திட்டு பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து தேங்காய் திட்டு பகுதியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சார்பில் பட்டாசுகளை வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மாநில விளையாட்டுத்துறை தலைவர் ராஜாராம், கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோபாலசுவாமி, கருணாநிதி, பாரத் மற்றும் திமுக மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் மற்றும் நிர்வாகிகள் வேலவன், அருண், சேகர், குணா, இருசப்பன், கணேசன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் SMV-புரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் SMV-புரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தன்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீப ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உட்பட கட்சி நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 18வது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா MLA சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு மற்றும் கோட்டைமேடு 4 முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் இனிப்புகளை வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற MP தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து மங்களம் தொகுதி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வீரமுத்து, மங்களம் தொகுதி அமைப்பாளர் செல்வராஜ், மேல் சாத்தமங்கலம் சிவா ஆகியோர் முன்னிலையில் உருவையாறு 4 முனை சந்திப்பு மற்றும் கோட்டைமேடு 4 முனை சந்திப்பு ஆகிய பகுதிகளில் பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினார்கள். இதில் பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில செயலாளர் சீனிவாசன், மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் ரவி, ராஜசேகர், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த், பிரதீப், மேற்கு மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி, மங்களம் தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சரண்குமார், துணைத் தலைவர் கிருபா, ஸ்டாலின் மற்றும் நிர்வாகிகள் இளைய பெருமாள், ராமராஜ், சபரி உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற MP தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து சிவா MLA தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாக கொண்டாட்டம். புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா MLA தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.